ஹே கைஸ், வெல்கம் டு சஸ்வி சாய் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மொச்சப்பயிறு கூட்டு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், வேகமாகவும் நமக்கு செஞ்சு முடிச்சிடலாம். எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக பெருஞ்சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். ஒரு கொத்து கருவேப்பிலை. தாளிதம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம உரித்து வச்சுருக்கிற மொச்சப்பயிரை இதோட சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் சீரகப்பொடி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். தீயை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இந்த அளவுக்கு எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுக்கோங்க. இந்த அளவு நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. மொச்சப்பயிறு கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும், அதனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. தீயை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த அளவுக்கு வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மொச்சப்பயிறு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.